இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த காலை வேளையை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. வணக்கம். 29 ஜூனிலிருந்து 5/7/2026 வரை, ஜூலை மாதத்து வரை இருக்கக்கூடிய வார பலனை பார்க்க போகிறோம். இதில் மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம் இருக்கும். காலச்சக்கர புருஷத்தினுடைய 9ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் வரை இவருடைய பயணம் இருப்பதனாலே என்ன பலன்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவோம். கேட்டையின் அபிஷேகம் எல்லா விஷ்ணு சிவ கோயில்களிலும் நமக்கு நடக்கும். அதனால் வரக்கூடிய பலன்கள்னால லாபங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஜூலை 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரின் வழிபாடு ரொம்ப முக்கியம். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் அன்று. அவசியம் கடனை அடைக்கலாம். சாயங்கால வேளையில் விநாயகப் பெருமானை அருகம்புல் சார்த்தி அவரை ஒரு 11 சுற்றி 2 விளக்கை பொருத்தி, நெய் விளக்காக இருந்தால் நல்லது, பொருத்தி நமஸ்காரம் செய்துவிட்டு கடன் அடைக்க வேண்டும், சங்கடங்கள் விலக வேண்டும் வேண்டி வந்தீங்கனாலே மனை போல இருந்த கடனும் அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மனது பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. அதனால் முழுமுதற் கடவுளின் அருள் ஆசி இன்றைக்கு உங்களுக்கு பிரத்யட்சமாக இருக்கும்னு புரிகிறது. இப்படி நல்ல நிகழ்வுகளை இந்த வாரம் சுமந்து வருவதனாலே ஒரு ராசிக்கு எப்படி பலன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ள மூல நட்சத்திரத்தில் மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை சந்திரன் பயணம் செய்வார் வார ஆரம்பத்திலேயே. சூரியனும் புதனும் பார்ப்பார்கள். சூரியனானவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கார். புதனானவர் 7க்கும் உரியவர், உங்கள் ராசிக்கு தொழிலுக்கும் உரியவர். அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தொழில் முறையிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், கலத்திரத்தின் மூலியமாகவும் கூட்டு வியாபாரத்தின் மூலியமாகவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், அதனால் வரக்கூடிய அலைச்சல்களும் உண்டு. நிறைய தொழில் முறை முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதனாலே தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாகும். அது ரிலேட்டடான மைண்ட் செட்டும் இந்த வாரத்தில் ஆரம்பத்திலே இருக்கும். ஸோ புதன்கிழமை வரைக்கும் இதுதான் செட்டு. வியாழக்கிழமையிலேருந்து கொஞ்சம் மனநிலை குடும்பத்தை சம்பந்தப்படுத்தி மாறும். அதிலே வெற்றிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் குருவின் அருளாலே, உங்கள் ராசியின் அஷ்டமத்திலே அமர்ந்து கொண்டு சுக்கிரனின் பார்வையினாலே, கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய தன்மையினாலே, கணவன் மனைவியில் உள்ள உறவினாலே நன்மைப்படும். வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்வார். அப்போவும் இந்த குரு சுக்கிர பார்வை அங்கே இருக்கும். அன்றைக்கி வேணாத்துக்கு ஏதாவது கோபங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புங்க. அதனால் கொஞ்சம் கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வாரத்தை அந்த நாட்களில் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுடைய குறை நிறைகளை புரிந்து கொண்டு மற்றவர்கள் சொல்லும்போது அதை கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து. அதை நீங்கள் அழகாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியாக மாறிடும். சனி ஞாயிறில் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே சதய நட்சத்திரத்தில் சந்திரன் போவார். அப்படி அவர் அங்கே செல்லும்போது நியூ எக்ஸ்ப்ளோரேஷன், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸை விரிவாக்கம் செய்யும்போது வாழ்க்கையின் வெளிச்சப்பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த வாரத்தில் இதெல்லாம் பண்ண போகிறோன்ற ஒரு ரெசல்யூஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் முடியும் அப்படின்னு தெரியுது. அதனால் ஆரம்பத்திலிருந்து நல்லபடியாக முயற்சியின் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நல்ல மைண்ட் செட்டோட இந்த தனுசுவின் வார நிலை இருக்கும்னு தெரிகிறது. இந்த வாரத்தில் எக்ஸ்ட்ராவாக எமோஷ்னல் பேரியர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி உங்களால் சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் கொண்டு வர முடியும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே,
உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துக்காரர் சந்திர பகவான். இந்த வாரத்தில் குறிப்பாக சந்திரன் 12ஆம் இடம் அப்படிங்கிற மூல பூராடம் உத்திராட நட்சத்திரத்தை தனுசு ராசியிலே கடக்க இருக்கிறார் வாரத்தின் ஆரம்பத்திலேயே. பின்பு உங்கள் ராசிக்குள்ளே வருவர். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு போவார். பின்பு அவிட்டம், சதயம் என்று கும்பராசியிலே வாரத்தை முடிப்பார். இதுதான் அவருடைய ஸ்ட்ரக்சர். இந்த வாரத்தில் சூரியனும் புதனும் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்திலும் சுக்கிரனும் குருவும் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பார். கேது உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தை பார்ப்பார். அங்கே ராகு இருப்பார். லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பார். சனி பகவான் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கோச்சாரம் இருக்கும். இப்படி இவங்கள்லாம் இருக்கும்போது இந்த வாரத்தினுடைய தன்மை எப்படி இருக்க போகுதுன்னா, லாபம் அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய், விரயம் அப்படிங்கிற விஷயத்தில் தாராளமாக செலவு பண்ணணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய சூரியன், புதன், குழந்தைகள் விஷயத்தில் செலவு, கொடுக்கல் வாங்கலிலே பொருள் வரவு, நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சத்துருக்கள் விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை, குருவின் அருளாலே அனைத்து விதமான காரியங்களையும் செய்யணுங்கிற எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும். லாபம் அப்படிங்கிற எண்ணத்தில் மற்றவருடன் நீங்கள் போட்டி போடக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு கிஃப்டாக சில ரீப்பிங் பெனிஃபிட்ஸு இப்படின்னு மல்டி ஃபேஸஸ் ஒரு ரூட்டை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் கால்குலேட்டிவ் ரிஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், சக்ஸஸ் உங்கள் பக்கம் உட்காந்துரும். எல்லா விஷயத்துலேயும் குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே செல்லக்கூடிய இந்த சந்திரன் வரும்போது க்ளோசிங் எண்டில் வாக்கை கரெக்டாக வச்சுக்கிடுங்க. பேசுகிற பேச்சு மாறாமல் அழகாக வச்சுக்கிடுங்க. ஏன்னா பிரச்சனை பேச்சினால் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கேதுவின் பார்வை, சந்திரனின் சேர்க்கை ராகுவுடன் இருக்கும்போது சொன்ன சொல்லிலே பிரச்சனைகள் வந்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும். பணம் அதனால் தடைபடும். அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் கராராக இருந்துக்கிட்டிங்கன்னா நிறைய நல்ல சுப நிகழ்வுகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வாரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியதும் சுப செலவுகளுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துடைய பலனாக இருக்கிறது.